Peacemakers of Christo. இன்று உன்னை உன் குடும்பத்தை தவறாக வழி நடத்துகிறவர்கள் யார் யார் என்று கண்டுபிடித்தாயா? மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 4வது வசனத்திலே இயேசு கூறியது, உங்களை யாரும் நெறி தவற செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே மெசியா என்று சொல்லி பலரை நெறி தவற செய்வர். நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும் என்றார் ஆண்டவர். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, ரத்தம் சிந்து எங்களை மீட்டவரே, அப்பா, எங்கள் வாழ்க்கைக்காக உம்முடைய இதயமானது துடித்து 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 கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, என் தெய்வமே, சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்தால் என்னுடைய இருதயம் ஐயோ பட 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 என்று அடித்துக் கொள்வதை போல நான் தவறி கீழே விழுந்தால் உன்னுடைய இருதயம் எவ்வளவு வலி கொடுக்கும் ஆண்டவரே. ஏசப்பா, என் மீது ஏன் ஆண்டவரே இவ்வளவு அன்பு கொண்டீர் சுவாமி? இயேசுவே, நான் நன்றாக வாழ வேண்டும், பரிசுத்தனாக மாற வேண்டும், என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீர் உன்னையே அர்ப்பணித்தீரே ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஏசப்பா, இந்த உன்னத வேளையிலே ஆண்டவரே நீர் சொன்னீரே ஆண்டவரே, யாரும் உங்களை நெறிதவறி வழி நடத்தாதபடிக்கு நீங்கள் உற்சாகமாக இருங்கள், உஷாராக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கூறினீரே ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வமே, என் ராஜாதி ராஜாவே, இந்நாளிலே எத்தனையோ குடும்பங்கள் நெறி தவறி போய் கிடக்கிறது ஆண்டவரே, வழி தவறி போய் கிடக்கிறது ஆண்டவரே, வாழ்வை இழந்து கிடக்கிறது ஆண்டவரே, நிம்மதியை இழந்து கிடக்கிறது ஆண்டவரே, சுகத்தை இழந்து கிடக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் வழி தவறாமல் வாழ உம்மிடம் நாடி வருகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, எங்க வாழ்க்கையில யார் யார் பேச்சையோ கேட்டோம் ஆண்டவரே, யார் யார் பின்னாடியோ ஓடுனோம் ஆண்டவரே, யார் யாரையோ நம்பினோம் ஐயா ஆண்டவரே. அவர்களை நம்புனா நம்ம பெரிய ஆளா ஆயிரலாம், நம்ம பணக்காரனா ஆயிரலாம், நம்ம வாழ்க்கையில உயர்ந்தரலாம், தொழில் வளர்ந்துடும், வேலை கிடைச்சிடும், வாழ்க்கையில கடன் போயிடும், எனக்கு நோய் போயிடும், எனக்கு பிரச்சனைகள் தீர்ந்துடும், எனக்கு நீதி கிடைச்சிடும், எனக்கு நல்ல சந்தோஷ வாழ்க்கை கிடைச்சிடும் என்று எத்தனையோ பிள்ளைகள் அப்பா யார் யாரையோ நம்பினார்கள் ஆண்டவரே. அந்த ஆணை நம்பினால், அந்த ஆளை நம்புனா நல்ல மனசு படைச்சவன் என்ன காப்பாத்திருவான்னு போனேன் ஆண்டவரே. என்னை தவறாக பயன்படுத்தினான் ஐயா. என்கிட்ட இருந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டான் ஆண்டவரே. என் அழகை பறித்து கொண்டான் ஐயா. என் உடல் சுகத்தை எடுத்துக்கொண்டான் ஆண்டவரே. என் வாழ்க்கையை நான் இழந்து போய் கிடக்கிறேனே சுவாமி. அந்த பெண்ணை நம்பினால் அவள் எனக்கு ஆறுதலா இருப்பா, அவ என் நிம்மதியெல்லாம் கொடுப்பா, என்னிடம் அவள் அன்பா இருப்பா என்று நினைத்தேன் ஆண்டவரே. அப்பா, காதலித்தேன் ஆண்டவரே. அப்பா, அவளோடு சென்றேன் ஆண்டவரே. ஆனால் அவள் அப்பா பெரிய பேய் என்று இப்பொழுதுதான் உணர்கிறேன் ஆண்டவரே. ஐயோ, அவளோட வாழ முடியாது. அவள் என் பணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டாள், என் குடும்பத்தை கெடுத்தாள், என்னுடைய நிம்மதியை கெடுத்தாள், என் வேலையை கெடுத்தாள், எனக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி விட்டாள், ஏமாற்றி விட்டான் என்று புலம்புகிற மனிதர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வமே, என்னுடைய மகன் என்னுடைய மகள் என் பேச்சை கேட்டு நல்லபடியா இருந்தாங்க ஆண்டவரே. இன்று ஊரார் பேச்சை கேட்டுக்கிட்டு, நண்பர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆண்டவரே அவர்கள் வழிதவறி நெறிதவறி போய்விட்டார்கள் ஐயா. ஆண்டவரே, இன்னைக்கு என் பேச்செல்லாம் எடுபடல ஆண்டவரே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்றான் ஆண்டவரே. அப்பா, நீ வாங்கி கொடுக்கறியா, பைக் வாங்கி கொடுக்கறியா, போன் வாங்கி கொடுக்கறியா, எனக்கு இந்த டிரெஸ் தான் வேணும், எனக்கு இந்த ஷூ தான் வேணும், எனக்கு இந்த சைக்கிள் தான் வேணும் என்று அடம் பிடித்த ஆண்டவரே. அப்பா தெய்வமே, அதுல இருக்கிற ஆபத்துகளை உணராமல், அதுல இருக்கின்ற
விபத்துகளை உணராமல், அதுல இருக்கிற வருகிற நஷ்டங்களை உணராமல் அப்பா அவர்கள் ஓடுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, ஆத்தோடு அடிச்சிட்டு போவான் என்பதை அவன் உணர மாட்டேங்கிறான் சுவாமி. தெய்வமே, என் மகன் எந்த விதமான ஆபத்துகளும் விபத்திலும் விழுந்துடக்கூடாது என்று எண்ணுகிறார்கள். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் போடுகிற ஆடுனால, இந்த பிள்ளைகள் போடுகிற கண்டிஷன்னால எத்தனையோ பெற்றோர்கள் மன உடைந்து போய் இருக்கிறார்கள் ஐயா. ஐயோ, என் பிள்ளைக்கு புத்தி சொல்றது யாரு? அவன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே, அவன் காதலிக்க வேண்டானா காதலிக்கிறானே, படிடானா படிக்க மாட்டேங்கிறானே, வெளியே போவாதடனா வெளியிலேயே சுத்துறானே, நண்பர்கள் வேண்டாண்டானா நண்பர்களோடே சிறானே. ஆண்டவரே, இன்னைக்கு நான் அவனுக்கு பேயா மாறிட்டேன் ஆண்டவரே. என் மகளுக்கு நான் பேயா தெரிகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் பேச்சுகளை கேட்பதில்லை ஆண்டவரே. யாருக்கு சம்பாரிச்ச? எனக்கு தானே சம்பாரிச்ச, எனக்கு போடு என்று கட்டளை இடுகிறான் ஐயா. அப்பா, என் பிள்ளையால நான் பட்ட சந்தோஷத்தை விட ஆண்டவரே துக்கம் தான் அதிகமாக மாறிவிட்டது ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீர் தான் அனுதினமும் பெருகி கொண்டிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, என் தெய்வமே, இந்த விதையை என் கர்ப்பப்பையில நீர்தானே அப்பா போட்டீர். இந்த மகனை இந்த மகளை எனக்கு நீர்தானே கொடுத்தீர் ஆண்டவரே. இன்னைக்கு யார்கிட்டப்பா போவேன்? எனக்கு வாதாடுபவர் யார் சுவாமி? தெய்வமே, நான் அவமானத்துக்குள்ளாய் இருக்கிறேன். வெளியில சொன்னா வெக்கக்கேடு என்று என்னுடைய உள்ளத்துக்குள்ளாய் ஆண்டவரே தீ பொறியானது எரிந்து கொண்டே இருக்கிறது ஐயா. என் பிள்ளைய கரை சேர்ப்பனா சேர்க்க மாட்டேனா தெரியல ஆண்டவரே. அவனை கரை சேர்க்கிறதுக்குள்ள நான் உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேனா தெரியல ஆண்டவரே. அவனை கரை சேர்க்கிறதுக்கு அவன் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானா தெரியலையா ஆண்டவரே. அப்பா, நிலையற்ற ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளாய் எத்தனையோ இன்று இளம் தம்பதிகள் இளம் பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அது வாழ்க்கையை அழிக்கும் என்பதை உணராமல் வாழ்கிறார்களே சுவாமி. ராஜாவே, இந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே. நெறி தவறி போய்விட்டார்கள் ஐயா. குடி பழக்கத்திற்கும் போதை பொருட்களுக்கும் கஞ்சாவுக்கும் ஆண்டவரை அடிமை ஆகுகிறார்கள், காதலிக்கிறார்கள் ஆண்டவரே. 12 வயசுல 16 வயசுல காதலிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆண்டவரே. 20 வயசுல கெட்டே போகிறார்கள் ஆண்டவரே. 25 வயதுல வாழ்க்கையை இழந்து போய் கிடக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, டிப்ரெஷன்ல போய் நோய் குள்ளாய் போய் பிபி ஏறி மூளை சாவு வந்து சாகுற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. தெய்வமே, என் பிள்ளை எனக்கு வேண்டும் ஐயா. அப்பா, நெறி தவறி போன என் பிள்ளைய காப்பாத்துங்க ஆண்டவரே. அவன் கெட்டது என்னாலதான்ப்பா நான் உணர்றேன் சுவாமி. ஏசப்பா, அவன்கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் ஆண்டவரே. அவன்கிட்ட சொன்னா ஏற்றுக்க மாட்டேங்கிறாளே ஆண்டவரே. இது நல்லது அல்ல, இது குடும்பத்திற்கு நல்லது அல்ல. இது வாழ்க்கையை கெடுக்கும், நிம்மதியை கெடுக்கும், உடல் சுகத்தை கெடுக்கும், இது அபாயத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் கேட்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்பா. குடும்பத்துல கஷ்டம் ஆண்டவரே, காசு இல்லப்பா, ஆனாலும் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலையே சுவாமி. ஏசப்பா, இந்த போதிலும் அப்பா நான் ஓடி ஓடி உழைச்சு கடனை வாங்கி வட்டி கட்ட முடியாம அவமானப்பட்டு ஆண்டவரே செத்து கொண்டு இருக்கிறேன். அதை கூட என் பிள்ளைங்க புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்களே அப்பா. தெய்வமே, ராஜாவே, என்னால போராட முடியலையப்பா, என்னால வாழ முடியலையப்பா, என்னால ஜெபிக்க முடியலையப்பா, என்னால தூங்க முடியலையப்பா. இயேசுவே, தெய்வமே, நெறிகட்ட பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. நெறிகட்ட கணவனை மாற்றுங்க, நெறிகட்ட மனைவியை மாற்றுங்க, நெறிகட்ட மகனை மகளை மாற்றுங்க, நெறிபட்ட தாய் தந்தையரை மாற்றுங்க ஆண்டவரே. நெறிகட்ட மாமனார் மாமியாரை மாற்றுங்க சுவாமி. இயேசுவே, இந்த பிள்ளைகள் உன்னிலே வாழணும் ஐயா, உம்மையே துதிக்கணும் ஐயா. இந்த உலக ஆடம்பர வாழ்க்கைகள் வேண்டாம் ஐயா, நீர் ஒருவர் இருந்தால் போதும் ஐயா. எங்களை வாழ வைப்பீர். உம் அடியிலே படுத்து கொண்டு உம்மையே துதித்து கொண்டு வாழ்கையில எனக்கு எவ்வளவோ நிம்மதி, எவ்வளவோ சந்தோஷம். அந்த கிருபையை எங்களுக்கு அள்ளி கொடுப்பீர் என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே.
நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க, செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க, சாத்தான விரட்டுற ஜபம். இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.